நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப இல்லை பெரியவங்களுக்கும் ரொம்ப சளி பிடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ என்ன அதுக்கு பேர் என்னென்னமோ கொரோனா அப்படி இப்படின்ட்டு கண்ட 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 பேர்கள் எல்லாம் அதுக்கு சூட்டின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லின்னு இருக்காங்க. இப்போது ரொம்ப இருமல், கட்டுக்கடங்காத இருமல், சளி பிடிச்சிச்சின்னா நான் ஒரு முட்டைப்பால் ஒன்று சொல்லித்தரேன். இது நான் என் வீட்டில் நான் செய்கிறது. எப்பேற்பட்ட சளியையும் நான் மோர் தென் 3 days தான், இல்லை அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒரு 4 daysலேயே நான் சரி பண்ணிவிடுவேன் குழந்தைங்களுக்கு. அதுக்கு மேலே வச்சுக்க மாட்டேன். அப்படி ஒரு முட்டைப்பால் எப்படி ரெடி பண்ணுறது சொல்கிறேன். பாலை எப்படி கொதிக்க விடணும். பால் ரொம்ப கொதிக்குது. 2 முட்டை ஒருத்தங்களுக்கு இது. இப்போது நிறைய பேருக்கு சேர்த்து பண்ணோம்னா கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். தேனும் நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துடுவேன். வீசிங் ப்ராப்ளம், சளி, இருமல், அப்புறம் டான்சில்ஸ், அந்த தொண்டையில் அது சதை மாதிரி இருக்கும்ல, அது சளி முட்டி போகிறதுனால தான் வருது. அதுக்கு உப்பு, இது நீம் லீஃபும் சேர்த்து நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு கார்கிலிங் பண்ண கொடுத்துட்டு இந்த முட்டைப்பாலும் கொடுத்தீங்கன்னா ஷுவராக நான் சரி பண்ணியிருக்கேன் என் வீட்டில். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சும்மா எதுவுமே இந்த வீடியோக்காக நான் எதுவுமே போடுறது கிடையாது. நான் சரியானதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, நான் என் வீட்டில் நான் சரி பண்ணேனே, எல்லோரும் சரியாகட்டும் அப்படின்ட்டு. இதை இப்போ நல்லா ஷேக் பண்ணிடணும். நல்ல ஃபைன் ஷேக்கிங் பண்ணிக்கணும். நல்ல ஃபைன் ஷேக்கிங் ஆயிடுச்சு. இது மாதிரி ஷேக் பண்ணிக்கணும். இப்போ பால் கொதிச்சு ஆஃப் பண்ணிடணும். இந்த 1 செகண்டு அப்படியே விட்டு பாலாகும். இப்போ இந்த பாலை இந்த மஞ்சள் கூட சேர்த்துக்கணும். இன்னொரு தனியாக தான் மஞ்சளும் பாலும் சேர்த்துக்கணும். முட்டை தனியாக இருக்குது. இது மஞ்சள் இன்னொரு பவுலில் தனியாக கொட்டி பால் சேர்த்துருக்குறேன். இங்கே முட்டை ஷேக் பண்ண இங்கே தனியாகவே இருக்குது. இதை நல்லா ஷேக் பண்ணணும். ஷேக் பண்ணிவிட்டு இப்போ மொத்தமாக அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது அந்த மஞ்சள் பாலையும் முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சேர்த்து கலந்துனேன். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துச்சு. கொஞ்சம் சின்ன சூடாக இருக்கும்போதே நம்ம கொடுத்துடணும். இது என்னால் சவாலை உங்களுக்கு சொல்ல முடியும், சவால் விட்டு சொல்ல முடியும். இந்த பால் சளி, இருமல், லங்ஸில் என்ன அதெல்லாம் எனக்கு தெரியும். லங்ஸ்லேருந்து தான் இருமல், சளி வர்றது. அந்த சளியை சுத்தமாகவே இல்லாமல் மாற்றக்கூடிய ஒரே ஒரு பவர் இந்த முட்டைப்பாலுக்கு மட்டும். நான் இது என் வீட்டில் நான் செஞ்சு என் குழந்தைங்களுக்கு நான் சரி பண்ணுற ஒரு ரெமெடி. நான் எந்த ஒரு வியாதியும் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் பயந்ததே கிடையாது. யார் எதை சொன்னாலும் நான் பயப்பட மாட்டேன். இல்லை, எங்கள் வீட்டில் வந்தால் கூட நான் பயப்படுறது கிடையாது. தைரியமாக நான் என்ன செய்யணுமோ சின்ன சின்ன ரெமெடிகள் எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் நான் அப்படியே ஃபாலோ பண்ணும்போது அது எனக்கு சரியாயிருக்கு. நானே சரி பண்ணிப்பேன் எல்லாத்தையுமே. அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கும் உங்கள் வீட்லேயும் யாராவது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வீசிங் ப்ராப்ளம் இதில் இருக்கிறவங்க கண்டினியூவாக ஒரு 5 years 2 years 3 years கண்டினியூவாக சாப்பிடும்போது சேலஞ்சாக என்னோட சொல்ல முடியும், கண்டிப்பாக சரியாயிடும். ஏன்னா நான் என் பையனுக்கு நான் இது கொடுத்து சரியானது, என் குழந்தைக்கு கொடுத்து சரியானது. எங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு யாருக்கு வந்தாலும் நான் இதுதான் ஃபஸ்ட்டு ரெமெடி, அவங்கள கிளியர் பண்ணிவிடுவேன். இதை நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எந்த ஒரு பொய்யும் கிடையாது. இது உண்மை, முற்றிலும் உண்மை. நான் இந்த பொய் யூடியூப்புக்காக ஷோ ஆஃப் பண்ணுறது இதெல்லாமே என்கிட்ட கிடையாது. நான் ஷோ ஆஃப் எதுவுமே நான் பண்ணலை. நிறையலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும். இதுதான் என்னோடய நோக்கம்.
சந்தோஷமும் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா நமக்கு வெல்த்தி நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். இந்த ரெண்டும் தான் நம்ம மெயின் முக்கியம். வெல்த்தி இன்னும் முக்கியமானது. அது தானாகவே வந்துடும். ஓகே, பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க.